வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஆகஸ்ட் மாத ராசி பலனை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அஸ்ட்ராலஜி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கிளியராக புரியும். ராசி முதல்ல ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல பார்க்குறவங்க, அதாவது இதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ராசி மட்டும் பாருங்கள். ஏற்கனவே பார்க்குறவங்க தொடர்ந்து உங்கள் ராசி உங்கள் லக்னம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். அதை சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் நான் ஒரு முறையாக சொல்கிறேன், உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒரு முறையாக ரீட் பண்ணுங்கள். எந்தெந்த பிளான்ட் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எந்த ஹவுஸில் இருக்குது. இதுக்கு தான் லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டிலில் நிறைய நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். அதையும் பாருங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் உங்கள் நண்பர்களோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஆகஸ்ட் மாத ராசி பலன் டீட்டெயிலாக போகலாம். கடகம். கடக ராசியை சேர்ந்த நீங்கள் இந்த சனி வக்கரத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவான ஹோப் கொடுத்தேன். ஏன்னா நல்ல வேளை அது வந்து 8th ஹவுஸ்க்கு திரும்பி வந்து அஷ்டம சனின்னு சொல்லிட்டு உங்களை பாடாப்படுத்தாது. இப்போ வந்து நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, ஆகஸ்ட் மாதம் 2025 கடகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஓவரால் பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது, சனியை தவிர மற்றதெல்லாம் சப்போர்ட் பண்ணுமா? கடகத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 12th ஹவுஸில் குரு சுக்கிரன், 3rd ஹவுஸில் செவ்வாய், 2nd ஹவுஸில் செகண்ட் ஆஃப் ஆகஸ்ட்டில் வந்து சூரியனும் கேதுவும் கன்ஜெக்ஷன் ஆகிடும். உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 அவர். சனி 9ல் தான் இருக்கார். ஓகே, அது வக்ரமாக இருந்தாலும் 9ல் தான் இருக்கார், ஃபேவராக இருக்குது. ராகு கேது 2 and 8ல் பொசிஷன் எடுத்திருக்கு. சந்திரன் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் தெரியும், அது மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். புதன் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் சூரியனோட மந்த்தை பிகின் பண்ணும். அதுக்கப்புறம் புதனால் உங்களுக்கு ஒன்றும் நாலேஜ், கெயின் ஆஃப் நாலேஜ் ஓகே. இப்போது எப்படி வந்து கடகத்துக்கு வந்து ஒரு ஓவராலாக வந்து நம்ம வந்து ரிசல்ட்டை கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பார்ட்டாக பிரிச்சலாம். ஏன்னா சிலது நல்லது கெட்டதெல்லாம் கலந்துருக்கு. ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்குது, ஏதாவது ட்ரை பண்ணலாமா, ஏதாவது ட்ரை பண்ணால் வேலை கிடைக்குமா, இன்னும் அஷ்டம சனி முடிஞ்ச மாதிரியே தெரியல, ஏதாவது நம்ம வந்து கோயிங் ஃபார்வர்டு ஏதாவது அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ணது நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது? கடக ராசி, செவ்வாய் 3rd ஹவுஸில், சனி வக்ரம் 9th ஹவுஸில், குரு 12th ஹவுஸில், சுக்கிரன் 12th ஹவுஸில். வருமானம் வந்துடும், வேலை கிடைச்சிரும், அது கிடைச்சிரும், இதுக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியல. அந்த மாதிரி மந்த் இது இல்லை. முயற்சியை கைவிடாதீங்கண்ணா. உங்கள் முயற்சியை நீங்கள் பண்ணுங்கள். பட் மைண்டை எப்படி செட் பண்ணணுன்னா, நான் எதுவுமே எதிர்பார்க்கலப்பா, நான் என் ட்ரை நான் பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன், இன்டர்வியூ எடுக்கிறேன், மெயில் போடுறேன், கால் வந்து அட்டன் பண்ணுறேன், நான் என் பெஸ்ட்டை வந்து நான் ப்ரூவ் பண்ணுறேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலாம் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. ஏன்னா இந்த மாதம் அவ்வளோ பெரிய ஹோப் கொடுக்க முடியல. ஆகஸ்ட்டில் ட்ரான்சிஷன் அப்படி இருக்குது. இதில் சுக்கிரன் வந்து 20th வராரு. இருந்தாலுமே இந்த காம்பினேஷன் வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷனாக தெரியல. ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும், ஒரு சிலருக்கு எப்படி கிடைக்குன்னா கொஞ்சம் தூரமாக தொலைவாக கொஞ்சம் அலைச்சலோடு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஜாபில் உள்ளவங்களுடைய மனநிலை சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஓவர் ஒர்க்லோட் ஆர் டென்ஷன் ஆர் ப்ரெஷர் ஆர் கலீக்ஸோட வந்து ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண வேண்டி வரலாம். ஏதோ சம் சார்ட் ஆஃப் ப்ரெஷர் தெரியும். அதுதான் கடகத்துக்கு வந்திருக்கு இப்போ இந்த மந்தில், ஆகஸ்ட்டில். அது கொஞ்சம் நான் யோசிக்கிறேன். ஃபைனான்ஷியலாகவும் பார்த்தீங்கன்னா கடகம் ஆகஸ்ட்டில் நிறைய செலவு தான். பணம் வந்து விரயம், நல்ல விரயமாக பண்ணிக்கிங்க. ஏன்னா சுபகிரகங்கள் வந்து 12th ஹவுஸில் இருக்குது. ஸோ சுப விரயங்களை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம்னு நான் சொல்கிறேன். பாசிட்டிவ் சைடில் அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் ரிலேட்டாக எப்படி இருக்குது. குடும்பம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் கேது. நிம்மதியாக விடுவாரா கேது? அவரோட இப்போ தான் செவ்வாய் இருந்து கடந்து போனார். இந்த ஆகஸ்ட்டில் வந்து சூரியன் வந்து குடும்ப ஸ்தானாதிபதியாகவே கரெக்டாக கேதுவோட செகண்ட் ஹாஃபில் போய் கன்ஜெக்ஷன் ஆகிடும். அப்போ வந்து ஃபேமிலிக்குள்ளே ஒரு தேவையில்லாத ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் அப்படி போகும். நீ இந்த மிஸ்டேக் பண்ண, நீ அந்த மிஸ்டேக் பண்ண, நீயா இப்படி பண்ண, நீயா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குறை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. குடும்ப தலைவனாக இருந்தாலும் இதான் பிரச்சனை, குடும்ப தலைவியாக இருந்தாலும் இதான் பிரச்சனை. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கடகம் என்னை பொறுத்த வரைக்கும் இதை பார்க்குற நீங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கிற பட்சத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு காரணம், ஏதோ சரியான முடிவு எடுக்கலை, சரியாக யோசிக்கலை, எல்லாமே ஒரு டைம், அவ்வளோதான். அதை வந்து பெருசுப்படுத்தாதீங்க. மெயினாக வந்து ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ்க்காக தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்டை டெவலப் பண்ணிக்காதீங்க. நான் சொன்ன ஐடியா தான் கரெக்டுன்னு வாதமும் பண்ண வேண்டாம். அதெல்லாம் இந்த மாதத்தை நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பரவாயில்லையாக இருக்கும். திருமணம் நடக்குமா? தடை நிறைய இருக்குது. இந்த மாதம் பர்டிகுலராக தடை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு செவ்வாயும் ஸ்கோரில் இல்லை, குரு சுக்கிரனும் வந்து பெருசாக பொசிஷனில் இல்லை. அப்போ வந்து இது வந்து பெருசாக நடந்துரும்னு ஒரு சொல்ல முடியாத மாதமாக தெரியுது ஃபார் கடகம். அடுத்த விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அது எப்படி போகும்? அதுவாது நல்லா போகுமா? சண்டை சச்சரவுலாம் போகுமானா அதுக்கு டைம் இருக்குமானே எனக்கு தெரியல. அதாவது இது எப்படின்னா, ஒரு ஆதரவான ஒரு மனநிலையை உருவாக்குமான்னு கேட்டால், என்னால் என்னையே பார்த்துக்க முடியல, நான் எங்கேருந்து ஒன்றை பார்த்துக்கிறது, நான் எப்படி உனக்கு ஆதரவு சொல்கிறது மாதிரி ஒரு மனநிலை தான் இருக்குது. அப்படி தான் தெரியுது கடகமுக்கு.
அதனால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட உங்கள் ரிலேஷன்ஷிப் இருப்பாங்கன்னு நம்பிட்டு இருக்க வேண்டாம். ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, அவங்க பாட்டை ஏதோ வேலை உண்டு நீங்கள் உண்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி தான் நான் பார்க்குறேன். மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? உங்களுக்கு வந்து மெயினாக நம்ம பார்க்குறதே 3 பேர் தான். சூரியன் நல்லா இருந்தால் நல்ல பிரைட் ஐடியா, புதன் நல்லா இருந்தால் நல்ல நாலேஜ், குரு நல்லா இருந்தால் நல்ல ஒரு கிரகிக்கிற சக்தி, ப்ளஸ் வந்து நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். குரு பரவாயில்லையா இருக்கார், பெருசாக எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவான்னு நம்பிட்டு இருக்கக்கூடாது. புதன் நல்லா இருக்கார். உங்கள் அறிவு, உங்கள் அனுபவம், உங்களோட ப்ராக்டிஸ் உங்களை காப்பாற்றும். உங்களோட ப்ரிப்பரேஷன், உங்கள் ப்ராக்டிஸ் தான் இந்த முறை உங்களை காப்பாற்றும். ஏன்னா புதன் நல்லா இருக்கார். சூரியன் ஒரு half of the month நல்லா இருக்கார். ஸோ ஏதோ ஒரு பிளான், ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, முயற்சி பண்ணுறீங்க, ஏதோ ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் half of August 15th 16th of August வரைக்கும் பிளானை போடலாம். அது உங்களை காப்பாற்றும். ஆனால் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் தான் இந்த முறை உங்களுக்கு துணை. அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக நீங்கள் வந்து பிளான் போட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது, ஒரு விஷயத்தை ஜாயின் பண்ணணும், என்னமோ ட்ரை பண்ணுறீங்க, அது வந்து நீங்களே செல்ஃபாக அவங்கள பார்த்துக்க முடியும். இதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்குறது பெண்கள் இல்லத்தரசிகள். சொல்கிற அளவுக்கு சூப்பராக இல்லை கடகம் பொழப்பாத்தீங்கன்னா. ஏன்னா இந்த மந்தில் வந்து உங்களுக்கு செவ்வாய் நல்லா இருந்தாலும் கூட சூரியன் சரியாக பொசிஷன் எடுக்காது. குரு 12th ஹவுஸில் வந்து செலவுகள் தான் கட்டுப்படுத்த முடியாமல் போகுமே தவிர வருமானம் பெருசாக வருமானம் சொல்ல முடியாது. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, கேட்டதெல்லாம் கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியல. ஒரு மனநிலையாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, என்னடா இது நம்ம என்னமோ நினைக்கிறோம் ஆனால் என்னமோ நடக்குதுன்னு ஒரு மனநிலையாக பார்த்தா அப்படி தெரியுது. ஸோ ரொம்ப ஒரு எதுக்கு நல்லா இருக்குது? அப்போ ஒரு இல்லத்தரசியாக, ஒரு பெண்ணாக, ஒரு ஹோம்மேக்கராக எதுக்கு நல்லா இருக்குது? நல்லா செலவழிக்கலாம், ஷாப்பிங் பண்ணலாம், பணத்தை வந்து கரைக்கலாம், கிரெடிட் கார்டில் போய் தேய்க்கலாம். இதுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா தெரியுது. ஏன்னா 12th ஹவுஸில் உங்களுக்கு சுக்கிரனும் குருவும் சேர்ந்துருப்பாங்க. செலவு பண்ணுறது நல்ல மாதம். இல்லைன்னா டூர் பண்ணலாம், ஹாப்பியாக இருக்கலாம், அதுக்கு ஓகே. ஹெல்த்து, ஏதாவது ஹெல்த் கன்சர்ன் வந்து கடகத்துக்கு வந்து அன்ஃபேவராக இருக்கா அப்படின்னு நான் பார்த்தேன். நல்ல வேளை சாட்டர்னால எந்த தொந்தரவும் இல்லை. மற்றபடி எதுவும் பெருசாக வரல. சூரியன் மட்டும் உங்களுக்கு 2nd ஹவுஸில் வராது. 2ல் வந்து சூரியனும் கேதுவும் ஒன்றா இணையும். அது வந்து 16th ஆகஸ்ட்லேருந்து 31st ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். 16th அது ரொம்ப லேட்டு, 17th வச்சுங்க. என்ன பண்ணும், என்ன ட்ரபிள் பண்ணும்? 2nd ஹவுஸுங்கிறது உங்கள் கண், உங்கள் நோஸ், உங்களுடைய வாய். சில பேருக்கு வாயில் ஹீட்டில் வந்து அப்படியே கொப்பளை மாதிரி வரும், ஒரு சில கண்ணில் எரிச்சல் வரும், சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், லேசாக சில பேருக்கு காயங்கள் ஏற்படலாம், காது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டென்ஷன், எமோஷ்னலாக ஒரு மாதிரி ஒரு எரிச்சலான மூடு. இது ஸ்மார்ட் ஐடியா என்ன தெரியுமா? அந்த சூரியன் வந்து எப்போ வந்து கரெக்டாக கேதுவோடு சேராரோ இதுக்கு வந்து வாட்டர் தெரப்பின்னு சொல்லுவோம். ஸ்விம்மிங் பண்ணலாம். இப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து நீர் நிலையை வந்து நீங்கள் டச் பண்ண எனர்ஜி பாஸ் ஆகும், வாட்டர் எனர்ஜி உங்களுக்கு பாஸ் ஆகும். நல்ல ஒரு வாட்டர் வந்து ஒரு கிளாஸில் போட்டு நீங்களே செல்ஃபாக சார்ஜ் பண்ணி விஷ் பண்ணி குடிக்கலாம். மைண்டை காமாக வச்சுருக்கலாம். இதெல்லாம் பண்ண உங்களுக்கு வந்து அந்த சூரியனுடைய வெப்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களும் எரிச்சல் சம்மந்தப்பட்ட விஷயம் அது கண்ட்ரோல் வந்துடும். மௌன விரதம் இருக்கலாம். 2ல் சூரியன் கேதுன்னா வார்த்தை தேவையெல்லாம் விட வைக்கும். மௌன விரதம் இருக்கலாம். ப்ரொஃபஷனலில் கூட நீங்கள் பெரிய பொசிஷனில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, அதிகம் பேச வேண்டாம். அந்த மாதம் அவ்வளோ நல்லா இல்லை. சீனியர் சிட்டிசன்ஸ் ஓகே, நம்ம வந்து ப்ரிடிக்டபிளாக ரொம்ப ஒரு மார்க் பண்ணி ஹைலைட் பண்ண முடியல, எதையும் வந்து ஹைலைட் பண்ண முடியல. அதனால் வந்து கொஞ்சம் சுமாரான ஒரு மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மாதத்தை பெரிய பிளான் எதுவும் இருக்க வேண்டாம். இருக்கிறது அப்படியே கடந்து போனால் போதும்னு நினச்சிங்கன்னா வெல் அண்ட் குட். பெஸ்ட் விஷஸ். ஆகஸ்ட் மாதம் ஒரு பொது பலனை கிளியராக பார்த்தீங்க. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ராசியுடைய பலனை பார்க்கும்போது முழுசாக அதை கேட்டுடுங்க. ராசி என்பது உங்களுடைய மனசு, உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய உடல், இது சார்ந்தது தான் அந்த ராசி. அதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல்லாக கணிச்சிட்டிங்கன்னா ஸோ அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக வச்சுங்க, ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுங்க. ஒரு வீடியோ 2 முறை 3 முறை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் லக்னத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடணும். சரி, லக்னத்துக்கு நீங்கள் வீடியோவே போடலன்னு கேட்பீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு கடகராசினா கடகராசியோட பலனை ஃபுல்லாக கவனிச்சிருங்க. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து கன்னின்னு இருக்கும், இல்லை துலாம்னு வச்சுங்க. அந்த துலாம் ராசிக்கும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அது ராசி லக்னம்லாம் பேர் தான் வேறு. ஸோ அந்த துலாமையும் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். இப்போ லக்னம் என்பது என்ன, உங்களோட விதி. உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அந்த லக்னம் உறுதிப்படுத்தும். ராசி என்பது உங்கள் மனநிலை, நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு காமிக்கும். இந்த காம்பினேஷனோடு அதை வந்து புரிஞ்சிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக தசா புத்தி. உங்களுக்கு யோக தசை நடக்குதா, லக்ன யோக திசைகள் நடக்கிறதா, லக்கின பாவ திசைகள் நடக்கிறதா, அதை வந்து தெளிவுபடுத்தி உங்களுடைய ஹாரோஸ்கோப் பர்த் சார்ட்
அதோட இப்போ நடக்கக்கூடிய டிரான்சிஷன் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த பிளானட் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கடகத்தில் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் சிம்மத்துக்கு போய்டும், கேதுவோடு இருக்கும். சிம்மத்தில் தான் கேது இருக்குது. சனி வந்து அதாவது மீனத்தில் இருக்குது. சனி வந்து மீனத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கு, பின்னோக்கி வருது. செவ்வாய் கன்னியில் இந்த மாதம் முழுக்க. சுக்கிரன் குரு சேர்க்கை மிதுனத்தில் இருக்கும். அந்த சுக்கிரன் 20th அன்னைக்கு புதனோட கடகத்தை சேர்ந்துடும். இதுதான் பிளானட்டரி பொசிஷன். புதன் மாறல வக்ரமாக இருக்க 10th அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. இது வந்து டோட்டலாக அந்த மந்தில் சந்திரன் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்ரி 2.5 குவார்ட்டர் டே ஒரு ராசியாக கடந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளானட் ராகு கேது உங்களுக்கு கிளியராக தெரியும். கேது சிம்மத்தில் இருக்குது, ராகு வந்து கும்பத்தில். ஸோ இந்த பிளானட்டரி பொசிஷனோட அதை சூப்பர் இம்போஸ் பண்ணுங்க. உங்கள் பர்த் சார்ட்டோட நீங்கள் அப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா ஜனன ஜாதகத்தை ஒரு கையில் வச்சுன்னா இப்போ உள்ள டிரான்சிஷனை வந்து அப்படியே பிளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் எதை ப்ரெஷர் கொடுக்குது அப்படிங்கிறத. இப்போ தசாபுத்தி இதுதான் காம்பினேஷன். இதுக்கு நான் நிறைய வந்து ஒரு சும்மா ஒரு சாதாரண ஆளு கூட புரிகிற மாதிரி ஒரு எளிமையான முறையில் லேர்ன் ஆஸ்ட்ரோ டைட்டிலில் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியை சொல்லி கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள். ஸோ நட்சத்திரம்னா என்ன, ராசினா என்ன எல்லாம் புரிஞ்சிடும். வாஸ்து பற்றி நிறைய கொடுத்துருக்கேன். ஏகப்பட்ட விஷயங்கள் வாஸ்து பற்றி கொடுத்துருக்கேன். வாடகை வீடு போனாலும் வாஸ்து எப்படி செக் பண்ணுறது, சொந்த வீடு கட்டும் பொழுதும் சரி, ஃப்ளாட் வாங்கும்போது எப்படி வாஸ்து செக் பண்ண கிளியராக கொடுத்துருக்கேன். கோத்ரூ படி பாருங்கள். அதெல்லாமே உங்களுக்கு வந்து பயங்கர நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் வாழ்கிற வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கு. நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் மக்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க வயசானவங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்த்து, பசங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திருமண வாழ்க்கை. அது ஏன்னா வாஸ்து தோஷத்தால் திருமண வாழ்க்கை கூட சில பேருக்கு பாதிக்கப்படும், ஹெல்த்து பாதிக்கப்படும். ஸோ என்னங்கிறது கிளியராக கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுற வழியும் தேடுங்க. அதுக்கு நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி எப்படி வந்து உங்கள் பேரில் சின்ன அதிர்வுகளை சின்ன கரெக்ஷன் பண்ணும்போது சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகணும், நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் எல்லாமே மாறாது, ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பொருந்தும். அது என்னன்றது நீங்கள் பார்க்க தான் புரியும். இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய விஷயம் ஆல்ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் லேட்டாக பார்த்த பிறகு சில வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண பிறகு இப்போ தான் நான் இதை பார்த்தேன், இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தேன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி திருமணம் செய்கிறவங்க தயவு செஞ்சு மேரேஜ் மேட்ச்சுக்கும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். பட் அது தவிர பர்சனல் ஹாரோஸ்கோப்பையும் நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் ஓவராலாக ஒன்ஸ் அகேன் உங்கள் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி. இதை தவிர நிறைய சர்வீஸ் வந்து வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், www.lifehoroscope.in. இதில் வந்து என்னோட வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் இருக்காங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு வாய்ஸ் கிளிப், ஒரே ஒரு கொஷின் இருக்குது, ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிட்டி வேணும், பட் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறைய டைம் இல்லை, மெயிலில் போட்டுடுறோம். ஒரு வாய்ஸ் கிளிப் வந்தால் நல்லாயிருக்கும். வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் உங்களுக்கு கிளியராக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்ன கொஷின் டீட்டெயிலாக அனுப்புகிறீங்களோ அதுக்கு ஒரு தெளிவான பதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த நிறைய சர்வீஸை பயன்படுத்துங்க. டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடையது. www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் எங்களோடது. ஸோ மற்ற எந்த காப்பி எங்களுடைய நேமை யூஸ் பண்ணாலும் அது எங்களோடது கிடையாது. தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இதை தவிர நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவு இருக்கட்டும். தொடர்ந்து என்னுடைய இந்த ப்ரெடிக்ஷன் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சேரட்டும். உங்களுக்கு கடவுள் வந்து துணையாக இருக்கட்டும். என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை. மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.